இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் அதே போல அருமையான சபையின் மூப்பர்களுக்கும் நான் ஆண்டவருடைய அன்பின் நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய மத்தியிலே அருமையான சகோதரன் சுரேஷ், அதாவது ஆலந்துறையில் இருக்கக்கூடிய உமாவனுடைய மாமா அவர்கள் குடும்பமாக அவர்கள் இன்றைய தினத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பின் நாமத்தில் நாம் சபையாக அவர்களை வரவேற்போம், அவர்களோடு ஐக்கியம் கொள்வோம். அதே போல நான் ஒரு காரியத்தை ஜெபத்திற்காக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கடந்த நாட்களிலே நம்முடைய அட்டப்பாடி மற்றும் சோலையூர் பகுதிகளிலே ஊழியங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அருமையான சகோதரன் இஸ்ரேல் அதை பொறுப்பேற்று நடத்துகிறார். அவரோடு சேர்ந்து நாங்களும் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. கடந்த வாரத்தில் அருமையான சகோதரன் தினேஷ், அதே போல பிளசன் கிப்சன், ராபின், அதே போல நாடியனும் குடும்பமாக நாங்கள் சென்று வந்தோம். எங்களுக்கு முன்னாலே பிளசன் கிப்சன், தினேஷ்லாம் நிறைய தடவை போயிருக்காங்க. நாங்கள் கடந்த முறை தான் முதல் முறையாக நாங்கள் சென்றோம். அந்த பகுதியிலே 11 கிராமங்களில் 11 மலை கிராமங்களில் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே ஆராதனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையான சகோதரன் இஸ்ரேல் பல பாடுகள் மத்தியிலே அவர் அந்த ஊழியத்தை செய்து வருகிறார். அவர் ஒரு வாரம் முழுவதும் அவர் வாடகைக்கு வண்டி ஓட்டி அவர் சம்பாதிக்கிற அந்த பணத்தை தான் அவர் அங்கே கொண்டு போய் அங்கே செலவு செய்கிறார். அப்படியாக பல அங்கே போனப்போ தான் தெரிஞ்ச அந்த இருக்கக்கூடிய ஊழியம் வெளியே அதிகமாக தெரியல. ஆனால் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலாக அவங்க செய்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஸோ எனவே தொடர்ந்து அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்குமாறு ஆண்டவருடைய அன்பின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக இதே இடத்துல காலையில் நான் 2 செய்திகளை இதற்கு முன்பதாக கொடுத்திருக்கிறேன். என்னென்ன செய்தின்னு ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன செய்தின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ முதலாவது கொடுத்த செய்தி யார் கிறிஸ்தவன் என்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில் வேதாகமத்திலே 3 இடங்களிலே கிறிஸ்தவன் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த 3 வசனங்களின் அடிப்படையில் யார் கிறிஸ்தவன் என்கிற அந்த தலைப்பில் அடியன் தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவது யோவான் சுவிசேஷத்திலிருந்து அறிகிற தேவன் என்கிற அந்த தலைப்பில் அடியன் தேவனுடைய செய்தியை கொடுத்தேன். இன்றைய நாளின் செய்திக்கு போவதற்கு முன்பதாக இந்த செய்தியை நான் கற்றுக்கொள்வதற்கு, நான் தியானித்து கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி இருந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக அருமையான நம்முடைய பத்மா ஆண்டிகிட்ட நான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எங்களுடைய பழைய யூத் மீட்டிங், யூத் பைபிள் ஸ்டடி பற்றியெல்லாம் நான் பேசி கொண்டிருந்த போது நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் எங்களுடைய தினானாவுடைய அந்த கிளினிக்கில் உட்கார்ந்துருக்கும் போது வெளியிலிருந்து பார்க்குறவங்களாம் எங்களை பார்த்து சண்டை போடுறாங்களாக்கும் நினச்சிக்குவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு காரசாரமான விவாதத்தோடு நாங்கள் அந்த வேதாகம அந்த வகுப்பை நாங்கள் கற்று வருவோம். ஆனால் வெளியே வரும்போது மிகுந்த ஐக்கியத்தோடு வருவோம். அதை பற்றி சொல்லும்போது ஆன்ட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களிடத்துல அன்பு நிறைவாய் இருந்ததுன்னு சொன்னாங்க. அன்பு நிறைவாய் இருக்கிறதுன்னு சொல்லல, அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னை தூண்டியது. அப்படி என்றால் இன்றைக்கு அன்பு நிறைவாய் இருக்கிறதா என்கிற அந்த கொஸ்டின் ஆண்டவர் என்னிடத்துல கொடுத்தார். அது எனக்கு என்னிடத்துல பேசினது போல இருந்தது. அதனாலே நான் அதை, ஆண்டவரே என்னிடத்துல நிறைவாய் இருக்கிறதா, அந்த அன்பு இருக்கிறதா, ஆதி காலத்துல இருந்த அந்த அன்பு இன்றைக்கு நிறைவாய் என்னிடத்துல இருக்கிறதா என்று நான் சொல்லி தியானித்த போது என்னுடைய பழைய நோட்ஸ் தான் நான் எடுத்து படித்தேன். ஆனால் அந்த பழைய நோட்ஸில் இருக்கக்கூடியது அப்படியே இது பண்ணல, வேறொரு அந்த அதே பாணியிலே ஆனால் வேறொரு சிந்தனைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது எனக்கு மிகவும் புரோஜனமாய் இருந்தபடியினாலே அது சபையாருக்கும் புரோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் என்னை ஏவினதுனாலே நான் இன்றைக்கு அந்த தலைப்பில் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்கிற இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இன்றைய நாளின் செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசித்து தியானிக்கும் போது இதை பல நிலைமைகளிலே இதை தியானிப்பது உண்டு. இதில் குறிப்பாக முதல் 3 அதிகாரங்கள் 7 சபைகளுக்கும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் வாசிக்கும் போது அதை கால சகாப்த சத்தியத்தின் அடிப்படையிலே அது தியானிப்பதும் உண்டு. அதே போல நடைமுறை வாழ்க்கைக்காகவும் அதை தியானிப்பது உண்டு. நான் அதனுடைய தீர்க்க தரிசன வசனங்களுக்கோ கால சகாப்த சத்தியங்களுக்கோ நான் செல்ல விரும்பவில்லை. மாறாக இதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த முதல் 3 அதிகாரங்களிலே 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் நாம் படிக்கும்போது 7 சபையின் தூதர்களின் மூலியமாக தேவன் பேசக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு சபைக்கும் நாம் பார்க்கும்போது அதை 9 உப தலைப்புகளின் கீழாக நாம் படிக்க முடியும். அப்படியானால் இந்த படிக்கும்போது அதனுடைய தலைப்புகளை நான் வேகமாக சொல்லி செல்ல விரும்புகிறேன். இந்த ஒவ்வொரு சபையினுடைய பெயரின் பொருள் அல்லது அர்த்தம் என்கிற அடிப்படையிலும், அதே போல ஒவ்வொரு சபைக்கும் வேத வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு, அதே போல சபையினுடைய காலகட்டம், சபைக்கு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய சபை நாயகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தோற்றம், அந்த சபை செய்த கிரியைகள், சபைக்கு கொடுக்கப்படக்கூடிய பாராட்டுகள், தேவன் அந்த சபையை என்னவென்று பாராட்டுகிறார் என்ற அந்த பாராட்டுகள், சபையின் மேல் ஆண்டவர் சாட்டக்கூடிய குற்றங்கள், ஆண்டவருடைய குற்றச்சாட்டுகள், சபைக்கு ஆண்டவர் கூறக்கூடிய அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகள், சபைக்கு ஆண்டவர் விடும் சவால் என்கிற அந்த 9 தலைப்புகளின் கீழாக இன்றைய தியானத்தை வேகமாக கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது இந்த எபேசு சபை. இந்த எபேசு என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் விரும்பப்படத்தக்கவள் என்கிற பொருளாக இருக்கிறது. இங்கே இந்த எபேசு சபை தேவனால விரும்பப்படத்தக்க ஒரு சபையாக இருக்கிறது. அதே போல இந்த சபை அப்போஸ்தல சபை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எபேசு சபை அப்போஸ்தலர்களாலே ஏற்படுத்தப்பட்ட சபையாக இருக்கிறதுனால இது அப்போஸ்தல சபை என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இந்த சபையினுடைய காலகட்டம், ஒருவேளை இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் சபையாக அவர் சொல்லப்பட்டாலும் இதனுடைய காலம் பெந்தகோஸ்தே நாள் தொடங்கி கிபி 100 வரை என்று சொல்லுகிறார்கள். அதே போல இந்த சபைக்கு தன்னுடைய தோற்றத்தை காட்டக்கூடிய சபை நாயகரின் தோற்றம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த 2ஆவது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது: எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லும்போது, இந்த 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது 7 பொன் குத்து விளக்குகள், இது சபையினுடைய 7 காலகட்டங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பெந்தகோஸ்தே நாள் துவங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரை உள்ள அந்த 7 சபையின் காலகட்டங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே 7 சபையின் காலகட்டங்களிலும் அந்த அனைத்து சபைகளையும் 7 சபையின் இந்த 7 காலகட்டங்களுக்குரிய சபைகளை தேவன்
அதற்கு மத்தியிலே உலாவி அதை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார், அதை உற்று நோக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் மத்தேயு 28:20 நாம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சபையை அவர் கவனித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு சபை காலகட்டத்திலும் சபையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய தேவன். அதே போல இதே தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே நாம் நான் இங்கே கடைசி பகுதியில் பார்க்கும்போது, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லி எச்சரிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அப்படியானால் 7 சபை காலகட்டத்திலும் சபையை கவனிக்கக்கூடிய, அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு தேவன். அங்கே தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார், இல்லைங்களா? விளக்கு தண்டு என்று சொல்லும்போது ஒரு விளக்குக்கு ஆதாரமாக இருப்பது விளக்கு தண்டு அப்படின்னு சொன்னா அந்த விளக்கினுடைய அஸ்திபாரம். ஒருவேளை நாம் தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகளுக்கு அல்லது தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் நம்முடைய சபையின் அஸ்திபாரத்தை தேவன் அகற்றி போடுவார். அப்படின்னு சொன்னா என்ன ஆகுங்க? சபை நிர்மூலமாகப்படும், சபை ஒன்றுமில்லாமல் போகப்படும், நம்முடைய அஸ்திபாரங்கள் ஆட்டம் காணக்கூடியதாக மாறி போகும். எனவே இங்கே சபைக்கு தன்னை காட்டக்கூடிய தேவன் ஒரு எச்சரிப்போடு, நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன், ஜாக்கிரதையாக இரு, உன்னுடைய அஸ்திபாரத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த வசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, உன்னுடைய அஸ்திபாரத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவேன், அஸ்திபாரத்தை எடுத்து விடுவேன், உன்னுடைய விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்கிற எச்சரிக்கக்கூடிய ஆண்டவராக அவர் காட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சபை செய்த கிரியைகள் என்ன என்று சொல்லும்போது, இந்த சபை நான் சொன்னேன் அப்போஸ்தலர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை என்று சொல்லும்போது, இந்த சபை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 20:17 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபோது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டிலே வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இந்த எபேசு சபை அப்போஸ்தலர்களாலே போதிக்கப்பட்ட ஒரு சபை, குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலாலே அது போதிக்கப்பட்ட சபையாக இருந்தது. அவர் எல்லா விதமான போதனைகளையும் அந்த எபேசு சபைக்கு போதித்த ஒரு சபை. அப்படியானால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்ட ஒரு சபையாக இருக்கிறது. அதே போல இங்கே ஆண்டவர் சொல்லும்போது 6வது வசனத்திலே, நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தாரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இவர்களுடைய கிரியையிலே மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால், இங்கே அவர்கள் நிக்கலாய் மதத்தாருடைய கிரியைகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிக்கலாய் மதம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இந்த நிக்கலாய் மதத்தினுடைய கடவுளாக சொல்லப்பட்டவள் தியானா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வமாக இருக்கிறது. இந்த தியானா தேவிக்கு மிகப்பெரிய கோயில் கட்டி மிக உயரமான சிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த தியானா தேவி அவளுடைய உருவம் எப்படி என்று சொன்னால், உடல் முழுவதும் மார்பகங்களாகவும் அதே போல தன்னுடைய கையிலே திரிசூலம் போன்ற ஒரு ஆயுதத்தையும் உடையவளாக அவள் காணப்பட்டாள்.
அந்த தியானா தேவி வணங்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், தியானா தேவியை நம்பி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அவள் தாயாக இருந்து அவள் அரவணைப்பாள் என்கிற அந்த அர்த்தம் தான் உடல் முழுவதும் மார்பகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே போல அந்த தியானா தேவியை யார் வணங்கவில்லையோ அல்லது தியானா தேவியை யார் வணங்க மறுக்கிறார்களோ அவர்களை வதம் செய்யக்கூடியவளாக இருப்பதை குறிக்கக்கூடியதுதான் அவளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் போன்ற அந்த ஆயுதமாக இருக்கிறது. அதே போல இந்த எபேசு பட்டணம் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு துறைமுக பட்டணமாக இருந்தது. அங்கே அதிகமாக இந்த நிக்கோலாய் மதத்தவர் தான் அதிகமாக காணப்பட்டார்கள். நிக்கோலாய் என்று சொல்லக்கூடிய இந்த பெயரினுடைய அர்த்தம் ஜனங்களின் மேல் ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய பொருளாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியிலே அந்த நிக்கோலாய் மதத்தவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த சபையாக அந்த பட்டணமாக அந்த எபேசு பட்டணம் காணப்பட்டது. அப்போ அப்படியாக இருந்ததுனாலே அந்த பகுதியிலே இந்த மக்களுடைய நிக்கோலாய் மதத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததினாலே எபேசு சபையை சேர்ந்த விசுவாசிகள் பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அவர்கள் ஆளானவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இருந்த பாடுகள் மத்தியிலே இன்றைக்கு நம்ம நார்த் இந்தியாவில எல்லாம் நிறைய கேள்விப்படுறோம், எப்படியாக இந்து இயக்கங்கள் கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி. அதை போல இருக்கக்கூடிய, அதை விட மிக மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய பாடுகள் இந்த எபேசு பட்டணத்திற்கு இருந்தது, எபேசு பட்டணத்தின் சபைக்கு இருந்தது. அந்த பாடுகள் மத்தியிலும் அவர்கள் தேவனுக்காக நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம இதையெல்லாம் சொல்லும்போது எபேசு பட்டணத்திற்கு அல்ல, நமக்கு ஒருவேளை நாளைக்கு இல்லையா, இல்லை இப்போவே நம்ம நடந்துட்டு இருக்கும்போது இல்லையா, பல நம்ம சபைகளில் காட்டுறோம், பிஜேபிக்காரங்க இந்து இயக்கத்துக்காரங்களாம் உள்ள வந்து அடிச்சாங்கன்னு சொல்லி இல்லையா. ஒருவேளை இப்போ வந்தாங்கன்னா நம்முடைய ரியாக்ஷன் எப்படியாக இருக்கும்? தேவனுக்காக நாம் எப்படி பாடுகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் அங்கே எபேசு பட்டணத்தினுடைய அந்த திருச்சபையார் அந்த பாடுகளின் மத்தியிலே தேவனுக்காக நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் சபை நாயகராகிய ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு 8 விதமான பாராட்டுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சபைக்கு ஆண்டவருடைய பாராட்டுகளை நாம் பார்க்கும்போது இப்படியாக வாசிக்கிறோம். 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் வாசிக்கிறோம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்கிறதை பார்க்க முடியும். முதலாவது அவர் சொல்லும்போது உன் கிரியை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே அவங்க எப்படி கிரியை செய்தாங்க என்று சொல்லி. இரண்டாவதாக பார்க்கும்போது பிரயாசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன பிரயாசம்? பிரயாசம்னா என்னங்க? பிரயாசம்னா என்ன தெரியுமா? ரொம்ப பிரயாசப்படுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இல்ல, முயற்சி வேற பிரயாசம் வேற இல்லையா? பிரயாசம் அப்படின்னு சொன்னா என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல முடியாது, மிகுந்த களைப்படையும் வரை பாடுபடுதல், அதுதான் பிரயாசம் இல்லைங்களா? ஸோ லூக்கா 5:5 சீமோன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் சொல்றாங்க இல்லையா? ராம் முழுவதும், அதுக்கு மேல முடியாது, இது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்க இல்லைங்களா? இப்ப இந்த சபையாரும் அதை போல ஆண்டவருக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இல்லைங்களா? அடுத்ததாக சொல்லும்போது மூன்றாவதாக பொறுமையுடையவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பாடுகள் மத்தியிலே பொறுமையுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டவர்களாக இருந்தாங்க. எங்க அப்பா சொல்லும் போது அடிக்கடி பொறுமையில கிறிஸ்தவன் எப்படி இருக்குங்களா, பொறுமையில எருமை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவனுக்கு எப்படி இருக்கக்கூடாதான், வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது, இருந்தா நீ கிறிஸ்தவனா இருக்க முடியாதுன்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தை. ஆமா, நம்ம போகும்போது நிறைய நேரத்துல நம்ம தூஷிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம், மற்றவர்களால ஏளனமாக
பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இல்லைங்களா. ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணப்படுவோம், ஏளனமாக பார்க்கப்படுவோம். ஒருவேளை ஒரு சில நேரத்தில் இவங்கெல்லாம் கையாலாகாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ என்னுடைய பள்ளியில் அப்படி நிறைய வார்த்தைகள் எனக்கு கேட்டது உண்டு இல்லைங்களா. ஸோ அப்போது நான் வந்து என்னுடைய பள்ளியில் அதிகமாக நான் ஆசிரியர்களோடு பேச மாட்டேன், அஃபிஷியலாக மட்டும்தான் பேசுவேன், இல்லை ஜென்ரலாக பேசுவேன். பர்சனலாக யாரு கூடயும் நான் பேசுறது இல்லை, ஏன்னா நிறைய குரூப்பிசம் இருக்குதுங்கிறங்காட்டியும். அப்போது அதனால் நான் இன்னொன்று தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பாவத்தை பிறப்பிக்குங்கிறங்காட்டியும் அதிகமாக பேச மாட்டேன். அப்போது என்னன்னு சொன்னால், இவர் ஒரு வித்தியாசமான ஆளியா, எங்கே போனாலும் ஒரு டூர் போனால் டான்ஸ் ஆட மாட்டேன், சினிமா பாட்டை பாட சொன்னால் பாட மாட்டேன் இல்லையா. அப்போது என்னன்னு சொன்னால், எங்கே போனாலும் இவர் ஒரு வித்தியாசம் இல்லையா. இது இவர் என்னை வந்து ஒட்டாம்புல்லுன்னே வச்சுருக்காங்க இல்லையா. வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இல்லையா. சார் நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வரேன், பாடம் நடத்துறதுக்கு வரேன், அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் இல்லையா. நான் அப்படி சொல்லுவது பல நேரத்தில். அப்போது அதே போல் ஸ்கூல் முடிஞ்சு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூல் முடிஞ்சேன்னே 3:30 மணிக்குனா 3:30 மணிக்கு சைன் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். டான்னு 3:30 மணிக்கு சைன் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். என்ன சார் லேடி டீச்சர்ஸ் மாதிரி கிளம்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்குது, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லாது, அதை எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நம்மளை ஒரு வித்தியாசமான ஜந்து மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போது ஆனால் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. அப்போது என்னன்னு சொன்னால், நான் கிளம்பிடுவேன். அங்கே இருந்தால் தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்குங்கிறது தெரியும், அதனால் நான் கிளம்பிடுவேன். அப்போது என்னன்னு சொன்னால், அவர்கள் பொறுமையாக எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய அந்த திருச்சபையாக இருந்தார்கள். நாம் எப்படிப்பட்ட பொறுமையுள்ளவர்களாக இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல பொல்லாதவர்களை சகிக்க கூடாதவர்கள் என்று சொல்கிறார். சபையிலே பொல்லாங்கு செய்யக்கூடியவர்களை சகிக்க கூடாத ஒரு சபையாக இருந்தது இல்லைங்களா. சகிக்க கூடாமல் இருக்கக்கூடிய சபையாக இருந்தது. இம்மீடியட்டா கரெக்ட் பண்ணணும், இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணக்கூடிய நம்ம சபையில் அந்த மாதிரி நிறைய நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சபையாக இருந்தது. கிரேக்க மொழியிலே நாம் சொல்லும்போது சபைக்கு எக்லீஷியா என்ற அந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பதம் அது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற பொருளை உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சபையாக அவர்கள் பாடுகள் மத்தியிலே அவர்கள் உலகத்தோடு ஒத்து போகாதவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் தனிப்பட்டவர்கள் இல்லையாங்களா. நம்முடைய பிரதரன் சபையினுடைய ஆரம்ப காலகட்டங்களிலே பிரதரன் சபைகள் என்று சொல்லப்படவில்லை இல்லையா, வேறுபாடுக்காரர்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. மற்றவங்களோட வித்தியாசம் இல்லைங்களா, மற்றவங்களோட வித்தியாசம். நம்முடைய முதல் சபை அவர்கள் வெறும் 6 பேர் மரத்துக்கடியில் உட்கார்ந்து அவங்க ஆராதித்தார்கள் இல்லைங்களா. பிரதரன் சரித்திரத்தை படிக்கும்போது அது தெரியும். அப்படி ஆராதிக்கும் போது மற்றவர்களெல்லாம் பார்த்து அவர்களை ஏளனம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இடம் முக்கியம் அல்ல என்று சொல்லி ஆராதித்த ஒரு வித்தியாசமான சபையை சேர்ந்தவர்கள் தான் நாம் வேறுபாடுக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களாகத்தான் எபேசு சபையும் இருந்தது. இதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக 5வதாக பார்க்கும்போது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இங்கே உண்மையானவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய சபைக்கு சத்தியத்தை போதித்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்படியானால் அந்த சபை உண்மையான போதகத்தை சொல்லக்கூடியவர்கள் யார், தவறான போதகத்தை சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதை தெளிவாக அறிந்த ஒரு சபையாக இருந்தது. நம்முடைய சபையும் அப்படித்தான் இல்லைங்களா. நிறைய நேரத்தில் அதனால நம்முடைய சபைக்கு என்ன சொல்லிடுவாங்க, ஆவியே இல்லாத சபை இல்லைங்களா. ஜங்குன்னு குதிச்சாதான் ஆவி இல்லையா, குதிக்காட்டி நம்மளை மாதிரி அமைதியா ஆராதிச்சா அது ஆவியே இல்லாது இல்லைங்களா. அப்போ நிறைய நேரத்துல நம்முடைய திருச்சபை அப்படித்தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட சபையாக இந்த சபை இருந்தது. அடுத்தது, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும். நிறைய நேரத்துல உண்மை இல்லாதவர்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க சகித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய நிலைமையில நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தது பொறுமையா இருக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் அதை ரிப்பீட் பண்ற, பொறுமையா இருக்கிறதையும் இல்லைங்களா.
நிறைய காரியங்களை அவர்கள் சகித்து கொண்டு பொறுமையாய் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உடையவர்களாக இருந்தார்கள். 7வது, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை மறுபடியும் ஆண்டவர் இது 2வது மென்ஷன் பண்றாருங்க இல்லைங்களா? பிரயாசம் சொல்லும்போது இளைப்படையும் வரைக்கும் பாடுபடுதல் நான் சொன்னேன். ஆனா இந்த எபேசு சபையினுடைய மக்கள் இளைப்பே அடையலைங்க. அவங்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் நாமத்துக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நான் அறிவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு சொன்னா, ஆண்டவர் மேல் அவ்வளவு அன்புடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நம்ம 1 தெசலோனிக்கேயர் 1:1 4 8வது வசனங்களை நாம் வாசிக்க வேண்டாம். அதை வாசிக்கும்போது அன்பின் பிரயாசத்தை பற்றி அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய அன்பின் பிரயாசம். இந்த அன்பின் பிரயாசம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், தேவனுக்காக துணிச்சலோடு வாழச் செய்யும். தேவனுக்காக நம்மை முழுமையாக ஒப்படைத்து வாழச் செய்யும். 2வது, தேவனுக்காக ஊழியம் செய்யும். சும்மா இருக்க முடியாதுங்க நம்மனால, இல்லையா? அப்படியானால் அவர்கள் தேவனுக்காக, அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு சபையாக இருந்தார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய சபை. சாதாரணமா இல்லைங்க, இல்லையா? இன்னைக்கு சில வட இந்திய மாநிலங்களில் இருக்கிறது போல ஆண்டவரை பத்தி பேசினா அடிச்சிருவான். அது போல இங்க நிக்கோலாய் மதத்தவன் ஆண்டவரை பத்தி பேசினா அடிப்பான். எத்தனை அடிகளும் உதைகளும் வாங்கி அவர்கள் தேவனுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அதுதான் அவர்களுடைய அன்பின் பிரயாசமாக இருந்தது. கடைசியாக 8வதாக நாம் பார்க்கும்போது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை பற்றி நாம் ஏற்கனவே நாம் கேட்டுவிட்டோம். அதனாலே அதை மீண்டும் விளக்க விரும்பவில்லை. அப்படியானால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக, இல்லைங்களா, உலகத்தோடு ஒட்டாதவர்களாக, இல்லைங்களா, எவ்வளவு பயமுறுத்தினாலும் பயப்படாதவர்களாக, அந்த நிக்கோலாய் மதத்திற்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவராக, வேர் பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்காக தனியாக நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். மிக அருமையான சபை, இல்லைங்களா? இதையெல்லாம் கேட்கும்போது மிக அருமையாக இருக்கிறது, இல்லையா? நம்முடைய சபையின் கிரியையிலும் கூட நாம் அப்படியே எடுத்து பார்த்தா அதை பண்ணோம், இதை பண்றோம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், இல்லைங்களா, நிறைய செய்கிறோம். நம்முடைய சபை நம்ம காலர் தூக்கி விட்டு சொல்லிக்கிறோம், எங்க சபை மாதிரி சபை இல்லை, இல்லைங்களா? நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இல்லையா? உண்மைதான், நம்ம நிறைய செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அங்கே அடுத்ததாக சொல்லக்கூடிய 7வது தலைப்பாக நாம் பார்க்கக்கூடியது ஆண்டவருடைய குற்றச்சாட்டு, இல்லைங்களா? எல்லாம் இருக்கிறது, உன்னுடைய கிரியை இருக்கு, பிரயாசம் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் 4வது வசனத்திலே, ஆனாலும், அந்த வார்த்தை ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இல்லைங்களா? இந்த இந்த செய்திக்கு நான் அந்த தலைப்பை தான் வைத்திருக்கிறேன். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன்னிடத்துல குறையுண்டு என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடியும். இந்த அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 22வது அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இப்படிதான் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். நாம் இங்கே இந்த வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த நியாய பிரமாணங்கள், 10 கட்டளைகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய 360 பிரமாணங்கள் எல்லாத்தையும் 2 விஷயத்துல அடக்குறாருங்க, இல்லையா? இந்த 2 விஷயத்திலையும் பிரதானமானது என்னங்க? அன்பு, இல்லையா? தேவனிடத்துல அன்பு, மனிதரிடத்துல அன்பு, இல்லையா? அப்போ இதைத்தான் இந்த வசனத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆவியின் கனியில எடுத்துங்க, முதலாவது வருவது
அன்பு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர்ல சொல்லும்போது அன்பு என்னென்ன பண்ணுங்க? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா எறாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்றாருங்க இல்லைங்களா? இப்ப நம்மிடத்துல அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ளான அன்பு, நமக்கும் உடன் சகோதரர்கள் அல்லது நம்மோடு இந்த உலகத்தில் பயணப்படக்கூடியவர்கள் அவர்களோடும் இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லைங்களா? ஒருவேளை நம்ம தேவனிடத்துல இருக்கக்கூடிய அன்பு சரியாக இருந்தா இந்த அன்பு சரியா இருந்துச்சுன்னா இந்த அன்பும் சரியா இருக்கும். அப்போ அன்பை குறித்து சொல்லும் போது பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லைங்களா? நீடிய சாந்தம், தயவு இல்லைங்களா, பொறாமையின்மையான தன்மம், இதெல்லாம் நமக்கு இருக்கா? இதெல்லாம் படித்து விளக்கணும்னா ரொம்ப நேரம் ஆயிரும் இல்லைங்களா? ஆனால் இதை கூறப்பட்டுள்ள காரியங்கள் நம்மிடத்துல காணப்படக்கூடியதா இருக்கிறதா? நாம் பொறாமை இல்லாதவர்களாக இருக்கிறோமா? கோபப்படாதவர்களாக இருக்கிறோமா? உடன் சகோதரர்கள் மீது நாம் தயவுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உடன் சகோதரனுக்கு தீங்கு நினைத்து விட்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தால் நாம் அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? சகலத்தையும் தாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சகலத்தையும் விசுவாசிக்கக்கூடியவர்களாக, நம்பக்கூடியவர்களாக, சகிக்கக்கூடியவர்களாக. ஒருவேளை என்னுடைய உடன் சகோதரன் நான் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சதாக பலரிடத்துல சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். சகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதே அதிகாரத்துல சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல என்ன சொல்றாருங்க? அன்பே பெரியதுங்கிறார். அன்பே பெரியது இல்லைங்களா? ஆனால் அந்த அன்பு நம்மிடத்துல நிறைவா இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், ஆதியில இருந்த அன்பை விட்டாய் இல்லைங்களா? நாங்க இந்த திருச்சபைக்கு வரும்போது நாங்கள் பார்த்த அன்பு வேறு. அந்த அன்பு தான் எங்களை இங்க நிக்க வச்சிருக்கு. இந்த திருச்சபையார் இடத்துல காட்டின அந்த அன்பு தான் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக வளர்த்தி எங்களை ஒவ்வொருத்தரும், யாரையும் பேர் சொல்ல முடியாது, சொன்னா அதுக்கே ரொம்ப நேரம் வேணும். திருச்சபையார் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளின் மத்தியிலும், எங்களுடைய பாடுகள் மத்தியிலும் காட்டின அந்த அன்பு இல்லையா? அந்த அன்பு இன்றைக்கு தேவனுக்குள்ளாக எங்களை வளரச் செய்கிறது. பூரண அன்பை எங்களால் உணர முடிந்தது. அதனாலதான் நாங்க வளர்ந்தோம். இன்றைக்கு அந்த அன்பு நம்மிடத்துல காணப்படுகிறதா? யோவான்ல நம்ம படிக்கும்போது இப்படி எல்லாம் படிக்கிறோம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஒருவேளை என்னுடைய அன்பை நான் பூரணமாக காட்ட முடியவில்லை என்று சொன்னால் நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா என்பதை ஒரு தடவை கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தேவனிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவனாய் இருப்பான். அதே அன்பை தன்னுடைய உடன் சகோதர சகோதரிகளிடத்திலும் காட்டக்கூடியவனாக இருப்பான். நம்முடைய அன்பிலே மாறுதல் வருகிறது. அன்புக்கு நடுவுல பொறாமை வருகிறது, சகிப்புத்தன்மை இல்லை, தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. ஒரு சகோதரன் தன்னை விட மேல உயர்வதை என்னால் பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு இல்லை இல்லையா என்று சொன்னால் நம்மிடத்துல என்ன இல்லைங்க? தேவனுடைய அன்பு இல்லை. நாம் தேவனால் பிறந்தவர்களா என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அடுத்து 20வது வசனத்துல 1 யோவான் 4 சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். இந்த வார்த்தை படிக்கும்போது ஒன்னே நாத்துல வச்சுக்கணுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 21வது அதிகாரத்துல
நரகத்துக்கு யார் போவாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, பொய்யர் அனைவரும். நம்ம ரட்சிப்பு பொய், நம்ம வாழ்க்கை பொய், நம்ம இத்தனை நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறதும் பொய், இல்லைங்களா? எல்லாம் இருந்தும் இல்லைங்களா, பல நேரத்துல நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்டு கிறிஸ்டியன்ஸா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஆனா என்ன இல்லைங்க, அன்பு இல்லை, அன்பு இல்லை. அப்போ தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான், இல்லைங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது நாம் தேவனிடத்துல வைத்திருக்கிற அன்பும் நம்முடைய சகோதரர்களிடத்துல வைத்திருக்கக்கூடிய அன்பும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இல்லைங்களா? குறை உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் ஏன் குறை உள்ளதாக இருக்கிறது, இல்லைங்களா? சொல்யூஷன். நம்ம நிறைய நேரத்துல நிறைய பேர் பேசும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லிடுறோம், குறை சொல்லிடுறோம், இல்லையா? நீங்க ஸ்டேஜில் ஏறி குறை சொல்வது ரொம்ப எளிது, ஆனா அதுக்கு சொல்யூஷன் சொல்றது ரொம்ப கஷ்டங்க, இல்லையா? அப்போ அதுக்கு சொல்யூஷன் பார்க்கணும். ஏன் அன்பு குறைகிறது? நான் ஒரு நிகழ்வுகளை நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 10வது அதிகாரம் 38 42 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இல்லைங்க, என்னங்கன்னா, ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போறாரு, 2 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஒருத்தி என்ன பண்றா, வளைச்சு வளைச்சு சமையல் செஞ்சாலா, என்ன பண்ணாலும் தெரியல. ஆனா ஒருத்தி என்ன பண்ணிட்டா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், ஆண்டரோட பாதம் போதும், போய் உட்கார்ந்துட்டு ஆண்டரோட பாதத்தில் உட்கார்ந்து கத்துக்கிறா. ஆண்டவருடைய அன்பை உணரக்கூடியவளாக அவள் காணப்படுகிறாள். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தாளுங்கிறதுக்கு பைபிள்ல ப்ரூஃப் இருக்குங்க, இல்லையா? அப்போ தேவையானது ஒன்று என்னன்னு சொன்னா, தேவனிடத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய மனசை அறியக்கூடியது. நாம் பல நேரங்களிலே தேவனை அறிகிற விதமாக அறியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லும்போது, தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று அவருடைய நிருபத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதை பார்க்க முடியும். பல நேரத்தில் தேவனை நாம் அறிகிற வண்ணமாக அறிவதில்லை, அதனாலே நம்மிடத்தில் அன்பு குறைகிறது. தேவனை அறிகிற விதமாக, அதுக்கு தான் இந்த இன்சிடென்ட்டை நான் எடுத்திருக்கேன். நம்ம நேரத்தில் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குங்க, இல்லையா? சர்ச்சில் அந்த மீட்டிங், இந்த மீட்டிங், இல்லையா? கேம்ப் நடத்துகிறோம், நிறைய ஊழியம் பண்ணுறோம், இன்னைக்கு சாயந்தரம் சுவிசேஷ கூட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் அன்பினால செய்கிறோமா? அன்பினால செய்கிறோமா? இல்லை என்று சொன்னா தேவன் நம்மை குற்றம் சாட்டக்கூடியவராக இருப்பார். ஆதியில இருந்த அன்பை விட்டாய். அன்பு இல்லாம செஞ்ச பிரயோஜனமே இல்ல. வேற ஆக்டிவிட்டி, ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி, காலையில போனோன்னு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். அதே மாதிரி சர்ச்சும் ஒரு கார்பரேட் ஆயிருமே ஒழிய சர்ச்சா இருக்கவே இருக்காதுங்க. அன்பு இல்லாம திருச்சபையாக இருக்காது. அப்படியானால் இதே மார்த்தாளுடைய அந்த வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷனுடைய 11வது அதிகாரத்தினுடைய 20 45 வசனங்களை அருமையான கிப்சன் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து நான் அதை சொல்லிக்கொண்டு போக விரும்புகிறேன். எனக்கு காலம் சென்று கொண்டு இருக்கிறது. இங்கே இந்த வார்த்தை சொல்லும் போது மார்த்தாள் அந்த வார்த்தையை சொல்லுகிறாள். பின்பாக நம்ம படிக்கும்போது
அதே வார்த்தையை தான் மரியாளும் சொல்லக்கூடியவளாக இருப்பாள். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். படிக்கலாம். இங்கே அப்படியாக அவள் அறிக்கையிடுகிறாள். ஆனால் அதுக்கு பின்பதாக, சரி, இது இந்த வேத பகுதியை நான் சொல்லிவிட்டு போறேன், நேரம் இல்லை. இதிலே மார்த்தாள் தேவனிடத்தில் வருகிறாள். அதே வார்த்தைகள் மரியாளும் தேவனிடத்தில் வரும்போது இரண்டு பேரும் ஒரே வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் மார்த்தாள் சொல்லும்போது ஆண்டவர் அவன் மரித்தாலும் பிழைப்பான், ஆமா உயிர்த்தெழுதல் நாள் நான் எந்திரிப்பேன், இல்லைங்களா? ஆண்டவருக்கே அட்வைஸ் எல்லாம் பண்ணுவா அதுல, இல்லைங்களா? ஆனால் மார்த்தாள் ஆண்டவரிடத்துல சொல்லிவிட்டு அதற்கு பின்பதாக ஒரு வார்த்தையும் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியாது. ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறத கையை கட்டி வேடிக்கை பார்த்தா நான் நம்புறேன். அப்படியாக லாசருவை உயிரோடு எழுப்பின பின்பதாக அந்த 45வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். இங்க யார் இடத்துல வந்தவருங்க? மார்த்தாள் மரியாள் இடத்துல வந்தவர்கள் என்று வசனம் சொல்லவில்லை. மரியாள் இடத்துல வந்திருந்தவர்கள் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாகி என்று பார்க்க. ஏன் என்று சொன்னால், மார்த்தாள் தேவனிடத்திலே அமர்ந்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவரிடத்திலே மரியாள் கற்றுக்கொண்டது அது போல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு தேவனை அறிகிற பிரகாரமாக அவள் அறிந்திருந்தாள். ஆனா மரியாள் ஒன்லி ஆக்டிவிட்டி கிறிஸ்டின்ங்க. அதனால தேவன் என்ன செய்ய போறாரு, என்ன பண்ணுவாரு, எதையும் அவளால் விசுவாசிக்க முடியல. மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி மரியாள்கிட்ட சொல்லிங்க, மார்த்தாள்கிட்ட தான் சொல்றாரு. ஆனா மார்த்தாளால விசுவாசிக்க முடியல. பல நேரத்தில் ஆக்டிவிட்டி பேஸ்டு கிறிஸ்டின்ஸா இருந்தோம்னு சொன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கும், அட்டர் ஃபெயிலியரா இருக்கும், அட்டர் ஃபெயிலியரா இருக்கும். ஆனா அமைதியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் என்று சொன்னா அமைதியா உட்கார்ந்து தேவன்கிட்ட சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு உட்கார்ந்து பார்ப்போம். நம் மூலியமாக நம்மிடத்துல வரக்கூடியவர்கள் தேவனை விசுவாசிக்க கூடியவர்களாக ஆவார். பல நேரத்துல நமக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை, அதனாலதான் அன்பு குறையக்கூடியதாக இருக்கிறது. 8வதாக சபைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை இங்கே சொல்கிறார். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து, 5வது வசனத்துல, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இங்கே 3 ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்றார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. நான் இதற்கு ஒரு பிக்சரைசேஷன் கொண்டு வர விரும்புகிறேன். இளைய குமாரனுடைய அந்த நிகழ்வை நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக விரும்புகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என்ன பண்ணாங்க? நான் எங்க அப்பா வீட்டுல எப்படி இருந்தேன் இல்லையா, இப்ப எப்படி இருக்கிறேன் நினைத்து போறோம். எங்களுடைய திருச்சபை ஒரு காலத்துல எப்படி இருந்தது, எங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது, எங்களுக்கும் தேவனுக்குமாக ஆன உறவு எப்படி இருந்தது, எங்களுக்கும் உடன் சகோதர சகோதரிகளுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, மனம் திரும்பு, இல்லைங்களா? இளைய குமாரன் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பி, நான் போய் என் மறுபடியும் பையனா இருப்பேன் இல்லைங்க, நான் வேலைக்காரனாவாச்சு இருப்பேன், இல்லைங்களா? மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்றார். நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனம் திரும்பு. அடுத்து என்ன சொல்றாருங்க? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, மறுபடியும் செய்கிறார். ஆதியில செஞ்ச கிரிய மறுபடியும் செய். அந்த இளையகுமாரன் மறுபடியும் எங்கெங்க போனா? இல்ல இன்னொரு வளமான இடத்துக்கு, இன்னொரு நல்ல ஒரு முதலாளிகிட்ட போலிங்க, தகப்பன்ட்டு தான் போறான். நமக்கு ஒரே இடம் நம்முடைய பரம தகப்பன். மறுபடியும் அங்க போறேன், என்ன நடந்தாலும் சரி, அவர் என்னை வேலைக்காரனா வச்சுக்கிட்டாலும் சரி, வைக்காட்டி சரி, இல்ல அட்லீஸ்ட் போய் ஒரு வேலைக்காரனா எப்படியாச்சு இருந்துக்கிறேன், வேற சோர்ஸ் இல்ல, நான் மீண்டும் மீண்டும் போக வேண்டிய இடம்
தேவனிடத்துல, தேவனுடைய வசனத்திடத்துல, தேவனுடைய வார்த்தையிடத்துல, தேவனுடைய அன்பிடத்துல, ஆண்டவரே என்ன குறை என்னிடத்துல உண்டு, என்னுடைய குறையை களையுங்க. என்னுடைய அன்பு குறைவாக இருக்கிறதா, உம்முடைய அன்பை எனக்குள்ளாக நிறைவாக வெய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக 9வதாக சபைக்கு ஆண்டவர் ஒரு சவாலை அங்கே வைக்கிறதை பார்க்க முடியும். 7வது வசனத்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இங்கே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றார். காதுள்ளவன்னா யாருங்க? ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஒருவேளை நீங்க ஆண்டருடைய சத்தத்தை கேட்கலனா, போன வாரம் நாங்க யூத் மீட்டிங்ல அதை சிந்தித்தோம். ஒருவேளை ஆண்டருடைய சத்தத்தை நீங்க கேட்கலனா நீங்க ஆண்டருடைய ஆடு இல்ல. எனக்கு ஆண்டரோட சத்தமே கேட்க மாட்டேங்குதுன்னா நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். காது இல்லாதவன் ரட்சிக்கப்படாதவன். ஆண்டருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்க ஆண்டருடைய பிள்ளையே இல்லை. அப்படியானால் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்றாருங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுப்பாருங்களா? ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாதான் நித்தியமா அங்க இருக்க முடியும். நான் எப்பவுமே இந்த மாதிரி ஆண்டவர் சில இடத்துல சவாலா ஒரு கொஸ்டின் போட்டு வைப்பாருங்க. அதை ரிவர்ஸ்ல படிக்கிறது, மாத்தி ஆப்போசிட்டா படிக்கிறது உண்டு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஜெயம் கொள்ளாதவனாக இருப்பான்னா, ஜெயம் கொள்ளாதவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியும் கிடையாது. அடுத்த ஒரு 3 அதிகாரத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு சொல்லி 7 இடத்துல சொல்றாரு. அது எதுவுமே கிடைக்காதுங்க. ஜெய்காட்டி எதுவுமே கிடைக்காது. ஜெய்காட்டி எதுவுமே கிடைக்காது. பரலோகம் கிடையாது ஜெய்காட்டி. அப்படின்னா ஜெய்காட்டி நரகத்துக்கு போயிருமா அப்படின்னா ஆமா. ஏன்னு சொன்னா, நீங்க விசுவாசியா இருந்தா, தேவனால பிறந்தவர்களாக இருந்தால் நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுது, அவர் முற்றும் முடிய ஜெயம் கொள்ள செய்கிறவரா இருக்கிறார் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படலைன்னா தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியாது, ஆண்டருடைய அன்பு இருக்காது. உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளையும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களையும் நம்மளால் நேசிக்க உண்மையான அன்பு கிடையாது. யாதியில இருந்த அன்பை விட்டாய் இல்லைங்களா? நம்ம ஆதியாமத்துல படிக்கும்போது ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகக்கூடிய அந்த வாசலை அடைத்து அங்க வீசுகின்ற சுருளொளி பட்டயத்தை வச்சாருன்னு சொல்லி பார்க்கணும். அதை திரும்ப நமக்கு தருவேன்னு சொல்றார். எப்போ தெரியுங்களா? நம்மை நாம் உணர்ந்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இல்லை. அந்த நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறுகளை சில முழுமையாக எனக்கு தெரியாது, ஆனால் கேட்ட மாத்திரத்துல எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக பாடுகளை பகிர்ச்சாங்க. அருமையான காலம் சென்ற பழனிசாமி அங்கிள் நிறைய காரியத்தை சொல்லுவார். நிறைய காரியத்தை சொல்லும்போது கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நின்றார்களா என்று கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய சபையில நடப்பதில்லை. இந்த சபை எப்படிங்க பெருகுது அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகுது, அப்படியே குடும்பங்கள் பெருகுது, அப்படி சபை பெருகுது. புதிய ஆத்துமாக்கள் எத்தனை புது ஆத்துமாக்களை நாம் சம்பாதித்திருக்கிறோம் அந்த சபையில இல்லைங்களா? நம்ம சபை ஆரம்பிச்சு கோல்டன் 75 வருஷம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். 75 வருஷத்துல இந்த சபை தன்னுடைய ஊழியத்தினாலே இல்லையா, தன்னுடைய அன்பினாலே எத்தனை பேர்த்தை நம்ம சம்பாதித்திருக்கிறோம். பழைய நம்முடைய முன்னோர்களை எல்லாம் பார்க்கும்போது, அவர்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்கும்போது எப்படி அவர்கள் ஆத்துமாக்களை சம்பாதித்தார்கள், அதையெல்லாம் கேட்கும்போது உள்ளரிக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா? ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதா? இந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்புக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குதுங்க. அந்த அன்புக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. ஆண்டவர் எந்த ஊருக்கு போனாலும் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்றார்கள். ஏன் தெரியுங்களா? அவர்கிட்ட அன்பு இருந்துச்சு. நாம் அன்பை காட்டுவோம் என்று சொன்னார். தேவனிடத்துல அன்பை முழுமையாக காட்டி நம்முடைய உடன் சகோதரர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் தேவனுடைய அன்பை நாம் காட்டுவோம் என்று சொன்னா, இது மாதிரி 10 பில்டிங் இருந்தாலும் பத்தாதுங்க. ஆத்துமாக்களாலே நிறையக்கூடிய சபையாக நம்முடைய சபை இருக்கும். ஒரு முறை கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டாய். எல்லாம் இருக்கு, எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அன்பு இல்லை சொன்னா
நாம் தேவனால் பிறந்தவர்களும் இல்லை. நாம் செய்யக்கூடிய எல்லா கிரியையிலும் அது தேவனுக்கு முன்பாக வீணாக இருக்கக்கூடியதாய் இருக்கும். எனவே நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, அநேகர் ரட்சிக்கப்பட்டப்போ இருக்கக்கூடிய அன்பு போக போக இருக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டப்போ வேதத்தை வாசிச்ச மாதிரி இப்ப வாசிக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டப்போ ஆண்டவரை பத்தி சொன்னது மாதிரி இன்னைக்கு சொல்ல முடியறது இல்லை, இல்லைங்களா? இந்த பல நிலைமைகள்ல நாம் அன்பில குறைந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லக்கூடியவராக, குறிப்பாக என்னை பார்த்து சொல்லக்கூடியவராக இருந்தார். அந்த அன்பிலே வளர தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி ஆண்டவரை அறிகிற அறிவிலே பூரணப்பட்டவர்களாய், ஆண்டவருடைய அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து உடன் சகோதர சகோதரிகளிடத்திலும் இந்த உலகத்திலும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் மீதும் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.